இல்லை என்னன்னா ஆம்புலன்ஸை ஏன் சொன்னோம்னா, ஆம்புலன்ஸுகள் திட்டமிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல பரப்புரைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கரூர்லேயே நாங்கள் ஏன் அதை சொன்னால் பரப்புரைக்கு அலோவ் பண்ணப்பட்ட இடத்துல அது ஒரே ஒரு சாலை. இப்போ இந்த சாலைக்கு நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும்னா சுற்றி வரலாம். இப்போ இந்த சாலையை நீங்கள் கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாலையாக இருந்தாலும் அங்கே கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் சுற்றி போகணும்னா 10 நிமிஷத்தில் போயிடுவீங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி பல ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுப்பப்பட்டது, எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையூறு செய்யும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுறதுனால தான் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் ஒரு சந்தேகத்தை தான் அன்னைக்கு வந்து இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க திமுக என்னென்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தினரில் 10 ஆம்புலன்ஸ் விடுறது, 10 ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஓட்டுநர் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு முழுசாக ட்ரக்கில் முழுதாக போதையோடு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சிதான் அன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி வந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களை காப்பாற்றி அனுப்பியது அங்கிருந்த காவல்துறை. ஸோ இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொல்வது இது மாதிரியான இடையூறை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுப்பப்படும் வாகனங்களை தான் சொல்றோம். மற்றபடி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சொல்றீங்க, ஆனா தொண்டர்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அவர் ஆதரவு அர்ஜுனாவோட கார் இல்ல, அது வந்து பாதுகாப்பு வாகனம், அதாவது கார் அவருடைய பேர்ல இருந்தாலும் பாதுகாப்பு அங்க இருந்த சிஆர்பிஎஃப்க்கு பயன்படுத்தல இருக்கிற ஒரு வாகனம் தான். ஏன்னா பின்னாடி ஃபாலோ பண்ண போதுல தவறி விழுந்த காவலருடைய காலில் அது ஏறி இருக்கு. இப்போதான் திரு ஆதவர்ஜன் மற்றும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. அதனால அவர்களுக்கு என்ன எங்களால் உதவிகள், அவர் கூட என்ன செய்வோன்றது எங்களால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் முழுமையாக இருப்போம். அது நேரில் போய் இப்போதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தாரு. தற்செயலாக ஒரு நடந்த ஆக்சிடென்ட். கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம். இது மாதிரியான சூழல் எப்பவும் தவிர்க்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு. 2-3 நாள் ஆச்சு நேற்று மதுரையில் இல்லை. ஆனால் இந்த 3 நாள் வந்து தொகுதியோட அடிப்படை தேவைகள் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தொகுதியோட முக்கிய இடங்கள் எதுவும் பார்க்கணும். இல்லை, இந்த தொகுதியை வந்து நான் 25-30 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் தானாக இது வந்து ஒரு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. இந்த தொகுதி வந்து எப்படியோ மாறி இருக்கு. பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குன்னா இது எவ்வளவு மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த தொகுதியில எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இது அப்படியே வந்து மக்கள் தானாக. இப்போ நான் வந்து நேற்று நிறைய இங்க ஒரு சிந்தாமணியில அப்பள கம்பெனிலாம் இருக்கு, அவங்கெல்லாம் போய் நேரில் பார்த்தப்ப என்னன்னா சுமாராக ஒரு 50,000 ஒரு 60,000 பேருக்கு அங்க வந்து வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்கு. இது சம்பந்தமாக இங்க இருந்து என்ன அவங்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. சின்ன உதவி செஞ்சாலும் அந்த 50,000 வேலை வாய்ப்பு வந்து 1 லட்சமாக மாறி இருக்கும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம். இங்க இருக்கிற எம்எல்ஏ ஊர்ல இங்க இருக்கிற அரசாங்கமா செய்ய வேண்டியது இதுதான். அவங்களை ஊக்குவிச்சு, அவங்களுக்கு தேவையான சப்சிடி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான இடங்கள் கொடுத்து, அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யணுமா இல்ல வேற நாடுகளுக்கு போகணுமா, அவங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கான அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏதாவது உதவி பண்ணுமா. ஸோ இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 50,000 வேலை வாய்ப்புகள் 1 லட்சமா மாறி இருக்கும். இதை விட்டுட்டு போய் சிஎம் நான் போய் துபாயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன். துபாயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாரு. இங்க சிந்தாமணியில் 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 50,000 பேருக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க. 50,000 பேர் வெளியில் போய் தொழில் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்கள் தானாக, இதெல்லாம் வந்து பல 100 வருஷங்களாக அவங்களாக இருந்த அந்த மக்கள் அவங்களாவே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு வந்திருக்காங்க. அவங்களை தட்டி கொடுக்கவும், அவங்களுக்கு ஊக்குவிக்கவும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உதவி செய்யவும் இதுவரை இருந்த எந்த சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு, ஏன் பரந்தூர் விற்க போற ஏர்போர்ட், இப்போ கட்ட போற 10 வருஷம் கழிச்சு வர போற ஏர்போர்ட்டுக்கே இப்பவே பாத்தீங்கன்னா அனைத்தும் புக் ஆயிடுச்சு. பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கிற ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால இது நிறைய செய்ய வேண்டிய திருப்பூன்றது நிறைய செய்யறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் எதையும் இவர்கள் செய்யவில்லை. இப்போ ஏற்கனவே வந்து தொகுதியில வந்து தீபம் விவகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சூழல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வந்து கடந்த மாதம் வந்து பிரதமர் மதுரைக்கு வந்தப்போ சாமி கொடுத்தாரு. அது இன்னும் வந்து அந்த அதிமுக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் பிரதமர் இங்க தமிழ்நாடு வந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 10-12 வருஷம் வந்துட்டு இருக்காரா. அவர் தொல்லாத திருக்குறளும் இல்லை, எல்லா திருக்குறளும் சொல்லிட்டாரு, எல்லா கவிதையும் சொல்லிட்டாரு, பாரதியார பேசிட்டாரு, எல்லாம் பேசிட்டாரு, இந்த காஷ்மீர்லயும் பேசிட்டாரு. ஏன் மக்கள் இன்னும் 1% கூட அவர்களை வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்னால் அவருடைய எண்ணம் சரியாக இல்லை. உங்களுக்கு இத்தனை வருஷம் வந்தவர் இதுவரை திருப்பூர் தெரியலையா அவருக்கு? மதுரைக்கு எத்தனை தடவை வந்தார்? இன்னைக்கு ஏன் திருப்பூர் வர்றாரு?
ஏன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ கிரியேட் ஆயிடுச்சு, அந்த இஷ்யூவை பெருசாக்கி இது சாதாரண புகையை நீங்க பெரிய நெருப்பாக்கி கொழுந்து விட்டு எரிய விட்டு அதை வச்சு நீங்க அரசியல் செய்யணுமா? அதை என்னைக்கு தமிழக மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க இங்க வந்து என்னதான் நாடகம் போட்டு சும்மா அப்படியே அங்க பிரச்சனை செஞ்சாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து திமுக இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யணும். இதை செய்தால்தான் அவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கன்சால்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பெருசாக்குனதே திமுக தான். அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தை சீர்குலைச்சது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும். இது ரெண்டையும் என்னைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது என்னைக்கும் தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படியே இருக்கட்டும். நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து திருப்பரங்குன்றம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கட்டும். எங்க பார்த்தாலும் பேரிகேடு, எங்க போனாலும் போலீஸ், உள்ள போனா ஆதார் கார்டை கொடுத்துட்டு உள்ள போகணும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஆதார் கார்டில் என்ட்ரி போட்டு போகணும். இதான் திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இதெல்லாம் இங்க வேண்டாம். இவங்க 2 பேரும் அமைதியா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாலே நாடு அமைதியா இருக்குன்றது எங்களுடைய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.